வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வாழாளை எல்லா வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழாளை எல்லா வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தாய் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து மனுக்குலத்தின் பாவத்தை போக்க சிலுவையில் அறையப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிர் தெழுந்து நமக்காக இப்பொழுதும் மோட்ச பேரின்பத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது ஏதோ மதத்திலே கட்சியிலே சேர்க்கிற கூட்டம் அல்ல. யார் யாரெல்லாம் தங்கள் உள்ளத்திலே இயேசுவே நான் ஒரு பாவி, என் உள்ளத்துல வாங்க, என் பாவங்களை மன்னியோ அப்படி சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களை இயேசு ரட்சித்து அவர்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். தெய்வீக சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை தர அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். காலம் கடைசியா இருக்கிறது. இப்ப இந்த கொரோனா வந்துட்டு எங்க பாரு பயந்து கொண்டிருக்கிறார்களே. இயேசு ஏற்கனவே சொன்னார், கடைசி காலத்திலே கொள்ளை நோய்கள் வரும், அநேக மக்கள் வாடிக்கொண்டு போவார்கள், மரிப்பார்கள் என்று எப்பவோ சொன்னாரு. அது இப்ப நிறைவேறி கொண்டு நடந்து வருகிறது. மக்களே, மனம் திரும்பி இயேசு பிள்ளைகளாய் மாறி மோட்சத்துல, அந்த சொர்க்கத்துல, அந்த ஸ்ரீ வைகுண்டத்துல, அந்த கைலாசத்துல வந்து சேர்ந்து கோடி வருஷம் மகிழ்ச்சியோடு சந்தோஷமா இருக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.